நான் தான் சின்ன. நான் ஏன் இப்படி இருந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு நீங்களே பாருங்கள். ஹலோ. ஹலோ, என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். நீ சும்மா தான் இருப்பேன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. ஸோ வாட், தட் இஸ் லைஃப். இந்த டயலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, நம்ம மீட் பண்ணலாமா? வந்தா போச்சு. ஓகே, பை. ஹாய்டா. ஹாய்டா. எங்கே போகிற? கிக்கி பார்க்க போகிறேன். யாரா கிக்கி? கித்திக்கு நான் வச்சு போய் தான் கிக்கி. நானும் விட்டா வா போகலாம். என்ன சொன்னேன்? சும்மா தான் உன்னை பார்க்கணுன்னு வர சொன்னேன். ஏன் வர சொல்லக்கூடாது? அதான் பார்த்துக்கல. ஓகே, பை பை. என்ன கிக்கி கால் பண்ண எடுக்க மாட்டேறான்? என்னாச்சு? நான் கால் பண்ண எடுக்காமல் இருக்க மாட்டாளே. என்ன இருக்கும்? என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. கிக்கி எனக்கு சூனியா நம்பர் கொடுத்தார்ல, கால் பண்ணுவோம். சோனியா, கீர்த்தி என் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேறான். உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? நீங்கள் லவ் பண்ணுறது அவள் வீட்டில் தெரிஞ்சிச்சாடா. அவள் பாய்சன் சாப்பிட்டா. சோனியா சொன்னாலே என்னால் தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க அம்மா மன்னிப்பு கேட்கணும். நேற்று நான் தாங்க உன் பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஹலோ, நீ யாருப்பா? நீ சொல்கிறது எனக்கு புரியலையே. நானும் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சான். அவளை நீங்கள் அடிச்சிட்டிங்களா? அவள் பசங்க சாப்பிட்டாலாம் அப்படின்னு சோனியா என்கிட்ட சொன்னாங்க. என் பொண்ணு அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாப்பா. அவட்ட பேசி நான் கால் பண்ணுறேன். கித்தியம்மா அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான், கார்த்தி, கீர்த்தி 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். கீர்த்தி இங்க வா. இவனை தெரியுமா? தெரியாதுமா. இவனை தெரியும். ஓ, என் ஃப்ரெண்டு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாதா? சரி, இப்போ என்னப்பா பண்ணலாம்? எனக்கு உன் பொண்ணு வேணாங்க. ஏன்டா அப்படி இருக்க? அப்பா சொன்னார் உன்னால எல்லாரும் கஷ்டம். சீக்கிரம் மாறி வாடா. முடியலடா, மறக்க முடியலடா. இதோ பண்ணுறா போடா. ஏன்ச்சு நான் மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. ஏன் பார்க்க எப்படி இருக்க? கிக்கி என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாடா. சின்ன இதை பற்றி நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன்.
நீ ஏன் அவன்கிட்ட பேசிட்டு இருக்க? நானும் அவனை லவ் பண்றேன். என்னது, நீயும் அவனும் லவ் பண்றீங்களா? அவன் சரியான லோக்கல் ஏரியா பையன். பொறுக்கி ஏரியால இருக்கவன் பொறுக்கியா தான் இருப்பான். அவனை நம்பி போனா நீ நடுத்தருல தான் நிப்ப. நானும் கீர்த்தியும் பிரிஞ்சதுக்கு காரணம் சுமையான முருகன் என்கிட்ட சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஹலோ, நீ என்னை வேணான்னு சொல்லியிருந்தோட பரவாயில்ல, யாரும் தெரியாது சொல்லிட்டல. So what? That is life. நான் அவ்வளோ மறக்கணும். நீ இப்படி இருக்கேன்னு அப்பா என்கிட்ட சொன்னார். ஏன்டா இப்படி இருக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு பொண்ணுக்காக இப்படி உக்காந்துட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா? ஒரு பொண்ணுக்காக இப்படி சாப்பிடாம வாழறது பேர் வாழ்க்கை இல்லைடா. அந்த பொண்ணு இல்லைனாலும் என்னால் இப்படியும் வாழ முடியும்னு வாழ்றது பேர் தான்டா வாழ்க்கை. பார் விஷ்ணு, இது பெரிய அண்ணா சார் நாட்டுக்கோசம் உண்ணாவில் இருக்கிறார். அப்பா விடுங்க, நான் பேசிக்கிறேன். நீ சாப்பிடாம இருந்தால் உனக்காக வருத்தப்படுறது அந்த பொண்ணு இல்லை, உன் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரன்னு சும்மா சொன்னாங்க. ஆமாம், நான் ஏன் இந்த பொண்ணுக்காக சாப்பிடாம இருக்கணும்? எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம். தவறுகளை வருந்தி பின்தான் தெளிவான வாழ்க்கை காத்து இருக்கிறது. என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இந்த செல்ஃபி. இவ்வுலகில் பெற்றோர்களும் நண்பர்களும் மிக முக்கியமானவர்கள்.